ஹாய் எவ்ரிவன். அந்த பவர் ஷட் டவுன் ஆகுற அன்னைக்கு வீட்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அன்றைக்கி கிளம்பிருவேன். வீட்டில் இருந்தால் பயங்கரமாக போர் அடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட் வந்து கோவில் போகலான்னு சொல்லியிருந்தா. மார்னிங் கால் பண்ணி ஓகே இதுதான் சான்ஸ் அப்படின்னு கிளம்பியாச்சு கோவிலுக்கு. அரௌண்ட் ஒரு 11 அப்படி தான் கிளம்பணும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே பைக் நிறுத்திட்டு கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நியர்பை கோவில். அதனால வந்து பொறுமையாக நாங்கள் நடந்து போயிட்டு சாமி பார்த்தோம். அன்றைக்கி சாட்டர்டே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். நான் அங்கேருந்து வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு லன்ச் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. ஃப்ரெண்டுமே வந்து நான் இதுக்கப்புறமா தான் லன்ச் ரெடி பண்ண போகிறேன், ஸோ நானே ரெடி பண்ணி தரேன், நீ போயெல்லாம் அவன் தனியாக சமைக்க வேணாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டேன் என்ன. வெஜிடபிள் பிரியாணி தான் என்னோடய ஃப்ரெண்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தா. ஆக்சுவலி டேஸ்ட் எல்லாமே ஒரு கரெக்டாக மைல்டு ஃப்ளேவரில் நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். ஸோ நானும் என் நானும் கிளம்பியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து ரிலேட்டிவில் ஒருத்தவங்களுக்கு பாப்பா பிறந்திருக்கு. ஸோ அந்த பாப்பா பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அங்கே கொஞ்ச நேரம் ஊரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தா நல்லா சன்செட் டைமு. வயலுக்கு நடுவில் அந்த சன்செட் பார்க்குறதுக்கு அந்த வியூவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபைனலி அந்த டேவை வந்து ஷட் டவுன் டே வீட்டில் இல்லாமல் எப்படியோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டியாச்சு.